கேட்டாடே வாதியாரே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இதுக்கு ராதா வேற கூட கூட்டிட்டு போயிருக்கா இல்ல? இன்னைக்கு ஒரு நாள் நீ பட்னியா இருந்தா தானே உனக்கு புத்தி வரும். இது என்னது உன் சாப்பாடா? இன்னைக்கு நீயும் பட்னி தான். 2 பேரும் ஊரை சுத்திட்டு ரவுடித்தனமா பண்ணிட்டு வரீங்க. Chicken 65. மீன் வறுவல். பிரியாணி வேற. சிக்கன் குழம்பு. இப்ப நாம எட்டி பாப்போம். நமக்கு ஒரு பீஸ் கேட்போம். கல்யாண சமையல் சாதம், சிக்கன் குழம்புகள் பிரமாதம். இது மனைவியின் கை வண்ணம், இதுவே எனக்கு போதும். பட்னே போட்டு பாட்ட பாரு. தண்டனை குடுறதா இருந்தா நைட்டு பாலை கட் பண்ணு, காலையில காஃபியை கட் பண்ணு. அதை விட்டு இப்படி மொத்தமா பட்னியை போட்டியே. வந்துட்டியா? இப்படி பட்னி போடாதானே புத்தி வர உனக்கு. இரு பாருங்க பாரு. பட்னி போட்டா புத்தி வராது, பசியில வயிற்று வலி தான் வரும். ஏங்க புள்ள சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்ப நீயும் பட்னியா இரு. வயசான காலத்துல உன் வயித்தை கண்ட்ரோல் பண்ணு. டேய் நீ முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்றா. உங்களுக்கு மினிமம் வாமிட், மேக்ஸிமம் லூஸ் மோஷன் ஆச்சு வரணும் கடவுளே. 50 ஒரு நாளைக்கு தானே பட்னி போட்டேன், ஒரு வாரத்துக்கு சேர்த்து தின்றாள. வாசிகாரம் எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சோறு ஊட்டிட்டு இருக்கேன். இவர்தான் நான் சொன்ன பார்ட்டினே. அப்படியா? சரி வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சார் நம்ம உள்ள உட்காரலாம் வாங்க. போங்க உள்ள உட்காருங்க. வாயத்தோட 51. சார் வந்த விஷயம் என்னன்னு? சார் என் சர்க்கஸ் கம்பெனியில் இருந்த யானை ஒன்று இறந்து போச்சு. ஐயோ. இன்னொரு 10 நாளில் எங்கள் சர்க்கஸை நாங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்க சார். அதனால் யானைகளை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் யானையை பற்றி கேள்விப்பட்டேன், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். தாராளமாக நினச்சிப்பாங்க சார். எங்கள் ராதாவை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யும். அது தெரிஞ்சு தான் சார் வந்திருக்கேன். பணம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலான்னு. சிங்காரத்து மூலியமாக வந்திருக்கீங்க. ஒரு நாளைக்கு 50,000 கொடுங்க. நான் உங்கள் யானையை வாடகை கேட்டு வரல, விலைக்கு வாங்க வந்திருக்கேன். விலைக்கா? ஆமாம் சார். என்னையா சொல்கிறீங்க? யானையை விலைக்கு விற்கிறேன்னு யார் உங்களுக்கு சொன்னது? அண்ணே யோசிக்காங்கண்ணே, பணம் எவ்வளோ நாளும் தந்துடுவாருண்ணே. பணமா? இங்க பாருங்க, யானையை நாங்க பணத்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ வளர்க்கல. யானையை பிரிஞ்சு எங்க பசங்களாலையும் இருக்க முடியாது, எங்களாலையும் இருக்க முடியாது. ராதாவை நாங்க பாசத்துக்காக மட்டும்தான் வளர்க்குறோம். பாசத்துக்கு வேணா ஒரு நாயோ பூனையோ வளர்த்துட்டு போங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. எத்தனை கோடின்னு சொல்லுங்க, ஒரே பேமெண்ட்ல தர்றேன். ஏய் எழுந்துடா எழுந்துடா. இத பார், நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்க யானையை உனக்கு விற்க மாட்டோம். படைங்க. உன் யானையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வாடா இங்க வாடா வா. இதை பாரு, உனக்காக தான் ராதாவை விற்காம வச்சிருக்கேன், தெரியுதா? ஒழுங்கா படிக்கணும். ஏன்டா இது கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்க? ராதா எப்போ நம்ம கூட தானடா இருக்க போகுது. ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிடா, புரியுதா? சரிப்பா. இப்ப எங்க போற நீ அவன் கூட? நேத்துல இருந்து வாஜார் உன ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? புத்தி இல்லையா உனக்கு? இப்படியே பண்றத சர்க்கஸ் கார்ட்ட உனக்கு வித்துருவேன். ராதா ராதா, இனிமே நீ ஸ்கூலுக்கு வராத. நான் உனக்காக ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? பாய். ஏய் நான் சொல்ல போயிட்டே இருக்கடி. உன்ன நீ சொன்னா கேக்குறாள் இல்ல? இனிமே நீ அவன் கூட எப்படி வெளியே போறேன்னு பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க.
பாரு ராதா, அடம் பிடிக்காம சாப்பிடு. இனிமே உன்னை யாரும் திட்டாம நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுறாதா? சாப்பிடுமா. ரொம்ப சமத்தா இருக்க. பார்த்தா அப்படிதான் தெரியும். கிட்ட போய் பாருங்க. பேர் என்ன? ராதா. ராதா எந்திரி. எந்திரி ராதா. எந்திரி எந்திரி. என்ன டாக்டர் நீங்க சொன்ன உடனே எந்திரிச்சிருச்சு? எங்க தூக்குங்க. ஐயோ ஐயோ ஏங்க வாழை தூக்க சொன்னா ஆளை தூக்குறீங்க. சாரி டாக்டர். சாரி சாரி சாரி. உங்க ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் யானை பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ. ஒரு நிமிஷம். சூடா இருக்கு. இந்தாங்க. இது எப்படி டாக்டர் நான் சாப்பிடுறது? நான் வயிற்றுல ஃபில் பண்ண சொல்லல, மூக்குல ஸ்மெல் பண்ண சொன்னேன். எல்லாத்தையுமே ராங்காவே உன்னாலதான் யானை பயந்துருக்கு. ஐயோ. டாக்டர் இது வழக்கமான ஸ்மெல்லு தான். யானை குடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, வயிறு சுத்தமா இருக்கு. ஆனா உடம்பு தான் ரொம்ப சூடா இருக்குது. டாக்டர் அப்போ ராதாவை கூட்டி போய் ஆத்துல ஆசை தீர குளிப்பாட்டினா சரியாயிடுமா டாக்டர்? இதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. டாக்டர்? மனுஷன், டால்பின், யானை 3 பேருடைய குணமும் ஒரே மாதிரி. யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா எமோஷனலா அட்டாச் ஆயிடும். திடீர்னு அவங்க 2 பேரையும் பிரிச்சதுனால யானைக்கு மனசளவுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அதான் அந்த கோவத்தை சாப்பாட்டு மேல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் டாக்டர்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவங்க 2 பேரையும் 2 நாளைக்கு ஜாலியா ஊரை சுத்த விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். சுத்த விடுறதா? ஐயா